வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ்ல இந்த வருஷம் வெளியான தாவூத் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு கேங்ஸ்டர் கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் விறுவிறுப்பா கொண்டு போயிருப்பாங்க. செகண்ட் ஹாஃப்லலாம் நீங்க எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இந்த கதையில வச்சிருப்பாங்க. முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் கேப் டிரைவரா இருப்பாரு. இவரோட வேலையில சில பிரச்சனை இருக்கு. அது என்னன்னா, இவர் நிறைய கடன்லாம் கட்ட வேண்டியதா இருக்கு. அதுக்காக ஒரு இல்லீகல் வேலை பண்ணா என்னன்ற மாதிரி யோசிக்கிறாரு. அந்த வேலை பண்றதுக்காக முடிவெடுத்துறாரு. அதுக்கப்புறம் இவரோட வாழ்க்கையில நிறைய பிரச்சனை எல்லாம் வருது. அந்த பிரச்சனையெல்லாம் தாண்டி அவர் அதை விட்டு வெளியே வந்தாரா இல்லையான்னு சொல்றதுதான் இந்த படத்தோட மீதி கதையா இருக்கும். உண்மையிலேயே சூப்பரா இருக்கும். பார்க்காதவங்க ஃபுல் படத்தை கூட பாருங்க. இல்ல கதை தெரிஞ்சுக்கிட்டா போதும்னு நினைக்கிறவங்க மேற்கொண்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அதே மாதிரி இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே மூர்த்தின்ற ஒரு ரவுடியை காட்டுறாங்க. இவரோட ஆளுங்க இருக்காங்கல்ல, ஒரு சரக்கை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து போலீஸ் கண்டுபிடிச்சு இவங்களை துரத்த ஆரம்பிக்கிறாங்க. அண்ணன் போலீஸ் துரத்துறாங்க, ஏதாவது பண்ணுங்கன்ற மாதிரி ஆளுங்க சொல்றாங்க. சரி இந்த இடத்துக்கிட்ட வாங்கன்னு சொல்லிட்டாரு. இப்ப மூர்த்தி ஆளுங்க கரெக்டா அந்த இடத்துக்கிட்ட வராங்க. போலீஸ் இங்கேயும் துரத்திக்கிட்டே தான் வந்துட்டு இருக்காங்க. அப்ப மூர்த்தி இருக்காரு பாத்தீங்களா, அந்த போலீஸுங்களை ஏதாவது பண்ணணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. வெடிகுண்டு மாதிரி போடுவாங்கல்ல, அந்த மாதிரி அதோட ரெடியா இருக்காரு. இப்ப போலீஸ் ஜீப் வரும்போது அவங்க மேல வெடிகுண்டை தூக்கி எறியறாரு. அந்த போலீஸ் ஜீப் அந்த இடத்துல வெடிச்சு சதற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இவரோட ஆளுங்க சொதப்புனதுக்காக இந்த ஆளுங்க எல்லாரையும் லாக் பண்ண மாதிரி உட்கார வச்சிருக்காரு. அப்பதான் இந்த இடத்துக்கு ஏசிபி வராரு. இந்த ஏசிபியும் மூர்த்திக்காக கொஞ்சம் வேலை பார்க்கறவரா தான் இருப்பாரு. நீ எதுக்கு போலீஸ் ஜீப்ல போய் வீசுன? இப்ப அவங்க எல்லாருமே சீரியஸா இருக்காங்க, பிரச்சனை ஆயிட போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அந்த பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கு தானே நீ இருக்கன்ற மாதிரி மூர்த்தியும் ஏசிபி கிட்ட சொல்லிட்டாரு. இந்த மூர்த்தியை பொறுத்த வரைக்கும் இவருக்காக கைமாத்திர வேலையெல்லாம் பண்ணல, தாவூத் அப்படின்ற ஒரு நபருக்கு தான் கைமாத்திர வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த தாவூத நிறைய பேர் பார்த்திருக்க கூட மாட்டாங்க. மூர்த்தி பார்த்திருப்பாரு, ஆனா நிறைய பேர் பார்த்திருக்க மாட்டாங்க. இப்ப லேட் ஆனது தாவூதுக்கு தெரிஞ்சாலே என்ன பண்ணுவான்னு எனக்கு தெரியல. இவனுங்களால தான் லேட் ஆச்சு, இவனுங்களை விட முடியாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. சரி என்னமோ பண்ணு, இதுக்கப்புறம் கொஞ்சம் கவனமா இரு, எடுத்தோம் கவுத்தோம் போலீஸ் மேல எல்லாம் கைய வைக்காத, நான் நிறைய பிரச்சனையை ஃபேஸ் பண்ண வேண்டி இருக்கும்ன்ற மாதிரிலாம் ஏசிபி சொல்லிட்டாரு. இப்ப மூர்த்தி கிட்ட இருந்து காசை வாங்கிட்டு கிளம்புறாரு. அதே சமயம் மூர்த்தி இருக்கார்ல, வேலையை சொதப்புனதுனால அந்த ஆளுங்க எல்லாரையும் போட்டு தள்ளிடுறாரு. அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ இவரோட வீட்டுக்கு போலான்னு நினைக்கும் போது ஆன்ட்டி இருக்காங்கல்ல, என்ன சொல்றாங்கன்னா, அவன் ரூம்மேட்டா இருக்க பையன் ரொம்ப நல்லவனா இருக்கான்பா, ரொம்ப பக்தி மிகுந்தவனா இருக்கான், அவனுக்கு இந்த பிரசாதத்தை தந்துரு அப்படின்ற மாதிரிலாம் தராங்க. ஆன்ட்டிக்கு இவனை பத்தி தெரியல அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே ஹீரோவும் ரூம்குள்ள வராரு. ஹீரோவோட ஃப்ரெண்டை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே பூஜை பண்ற மாதிரி மணி ஆட்டிக்கிட்டே இருப்பாரு. ஆனா அவர் பூஜைலாம் பண்ண மாட்டாரு, எப்ப பாரு உட்காந்து சரக்கு தான் அடிப்பாரு. இவரை பொறுத்த வரைக்கும் கேப் டிரைவர், ஃப்ரெண்டை பொறுத்த வரைக்கும் டெலிவரி ஜாப்லாம் பண்றவரா இருப்பாரு. ஏன்டா தினமும் இப்படி சரக்கு வச்சிட்டு இருக்க, உன்னை போய் எல்லாருமே நல்லவன் நினைச்சிட்டு இருக்காங்க, உன்னை பத்தி எனக்கு தானே தெரியும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்ப நம்ம ஹீரோவோட ரொட்டீனை காட்டுறாங்க. ஆக்சுவலா ஹீரோ டாக்ஸி டிரைவரா வேலைலாம் பார்த்துட்டு இருக்காரு பாத்தீங்களா. இவருக்கு நிறைய கடன் பிரச்சனை இருக்கும். 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் கடன் பிரச்சனை இருக்கும். அந்த கடன்காரர் அடிக்கடி கால் பண்ணி காசை எப்ப தருவன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. சீக்கிரமா தந்துடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சமாளிச்சிட்டு இருக்காரு. இப்படியே இவரோட வாழ்க்கை போயிட்டு இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. மூர்த்தின்னு ஒருத்தரை காமிச்சாங்கல்ல, அந்த மாதிரி விசாகம்னு ஒருத்தரை காட்டுறாங்க. அவர்கிட்ட ஒருத்தர் பகச்ச மாதிரி பண்ணிருப்பாரு. அதனால விசாகம் அவரோட பையனை தூக்கி இருப்பாரு. நான் தெரியாம உன்னை பகச்சுக்கிட்டேன், நீ கேட்கிற காசை தந்துடுறேன், என் பையனை விட்டு அப்படின்ற மாதிரிலாம் அப்பா கேட்டுட்டு இருக்காரு. சாரி டைம் ஆயிடுச்சு, உன் பையன் கதையை முடிச்சிட்டேன்ற மாதிரி இந்த விசாகம் சொல்றாரு. பையன் அந்த இடத்துல எரிஞ்சிட்டு இருக்கிறத பார்த்தோன்னா அப்பா ஃபீல் பண்றாரு. பையன் இப்படி போயிட்டானே அப்படின்ற மாதிரிலாம் அழுதுட்டு இருக்காரு. இப்பதான் இந்த விசாகத்துக்கு போன் கால் வருது. யார் கால் பண்ணிருக்கான்னு பார்த்தா ஏசிபி தான் கால் பண்றாரு. ஏசிபியை பொறுத்த வரைக்கும் மூர்த்திக்கு தானே க்ளோஸ், இருந்தாலும் விசாகத்துக்கு கால் பண்றாரு. என்னப்பா இப்ப தாவூது உனக்கு வேலை தந்திருக்கான் போலியே, மூர்த்தி போன வாட்டி சொதப்பினதுனால தான் உனக்கு வேலை கிடைச்சிருக்கு, நீயும் சொதப்பிராத, கவனமா பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. எனக்கு தாவூதை பத்தி தெரியாதா, தாவூது கொஞ்சம் ஸ்லிப் ஆனா கூட என் கதையே முடிச்சிருவான், நான் கவனமா தான் இந்த விஷயத்த பண்ணுவேன், நீங்களுமே கொஞ்சம் ஹெல்ப்லாம் பண்ணுங்கன்ற மாதிரி விசாகம் கேட்கறான். சரி கண்டிப்பா பண்றேன்ற மாதிரி இந்த ஏசிபி ஏத்துக்கிறாரு. ஏசிபியை பொறுத்த வரைக்கும் 2 பேர்கிட்டயும் குட் புக்ஸ்ல இருக்கணும்ன்ற மாதிரி தான் சில விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த ஏசிபிக்கு வேற ஒரு பிளான் இருக்குன்ற மாதிரி நம்மளை யோசிக்க வைக்கிறாங்க. விசாகம் கிட்ட பேசின ஏசிபி இருக்கார்ல, இப்ப மூர்த்திக்கு கால் பண்ணி பேசுறாரு. என்னப்பா தாவூது அவங்கிட்ட தந்துட்டாரு போலியே, உனக்கு கோபம் வரலையான்ற மாதிரி கேட்கிறாரு. தாவூது என்ன உயிரோட விட்டுட்டானேன்னு சந்தோஷத்துல இருக்கேன், அவனே கூட இதை பண்ணட்டும், எனக்கு பிரச்சனையே இல்லைன்ற மாதிரிலாம் இவர் பேசிட்டு இருக்காரு. இப்படி சொன்னா எப்படிப்பா, நீ கண்டிப்பா ஏதாவது பண்ணணும்ன்ற மாதிரிலாம் ஏசிபி ஏத்தி வர்றாரு. ஹீரோவும் ஃப்ரெண்டும் ஒரு ஹோட்டல்ல சாப்பிடுறதுக்காக வந்திருக்காங்க. ஃப்ரெண்டு நிறைய அட்ராசிட்டி எல்லாம் பண்றாரு. இலை ஓட்டையா இருக்கு, புது இலையை கொண்டு வா, அதே மாதிரி ஃபேனை போடு அப்படின்ற மாதிரிலாம் அதிகாரம் பண்ணிட்டு இருக்காரு. அவங்களுமே அமைதியா அந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் ஜானின்ற ஒரு நபர் இந்த இடத்துக்கு வராரு. அந்த ஜானியை பார்த்தோன்னா எல்லாருமே கப்பு சிப்புன்னு ஆயிடுறாங்க. என்ன இவனை பார்த்து அமைதி ஆயிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு யோசிக்கிறாரு. இப்ப ஃப்ரெண்டு கொஞ்சம் வாய விடுற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. ஜானி அங்க இருந்து முறைக்கிறாரு. பக்கத்துல இருக்க பெரியவர் இருக்காருல,
கொஞ்சம் அமைதியா இருப்பா அப்படின்ற மாதிரிலாம் ஃப்ரெண்டை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு. யார் அவருன்ற மாதிரி ஜானியை பத்தி இவங்க கேக்குறாங்க. அவன் பேரு ஜானி, இந்த ஏரியால விசாகம்னு ஒருத்தர் இருக்கான், அவனோட ரைட் ஹேண்டு, அவங்க கிட்ட எல்லாம் வம்பு வச்சுக்காதீங்கன்ற மாதிரி இந்த பெரியவர் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப கமிஷனர் இருக்கார்ல, ஏசிபியை கூப்பிட்டு பேசுறாரு. ட்ரக்கோட புழக்கம் அதிகமா இருக்கு, நீங்க என்னதான் பண்றீங்கன்ற மாதிரி கேக்குறாரு. சார் முடிஞ்ச அளவுக்கு தடுக்கிறதுக்கு ட்ரை பண்றேன்ற மாதிரி ஏசிபி பொய்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்ப வேற ஒரு ஆபீசர் இருக்கார்ல, இல்ல சார் ட்ரக் புழக்கம் அதிகமா இருக்கு, 2 பேர் தான் இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க, ஒன்னு மூர்த்தி இன்னொன்னு விசாகம், அவங்க 2 பேரை பிடிக்கணும் சார், அவங்களுக்கு மேல இருக்கவனையும் பிடிக்கணும் சார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அவர் கொஞ்சம் துடிப்பா பேசுறாருல, அதனால கமிஷனர் அவர்கிட்ட பொறுப்பை ஒப்படைக்கலான்ற மாதிரி யோசிக்கிறாரு. அந்த ஆபீசர் பேரு அசோக் அப்படின்றது. இதுக்கப்புறம் அசோக் கூட சேர்ந்து நீங்க செயல்பட்டுக்கோங்க அப்படின்ற மாதிரி ஏசிபி கிட்ட சொல்லிட்டாரு. என்ன நம்ம கிட்ட இருந்து கேஸ் அவங்க கிட்ட கொடுத்துட்டாங்க, இதுக்கப்புறம் எப்படி அந்த கேங்குக்கு நம்ம ஹெல்ப் பண்றது அப்படின்ற மாதிரிலாம் ஏசிபி இந்த இடத்துல யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப ஜானி இருக்கான் பாத்தீங்களா, ரம்யான்னு ஒரு பொண்ணு கூட பேசிட்டு இருக்கான். இந்த ரம்யா கூட இவன் ரிலேஷன்ஷிப்ல எல்லாம் இருக்கான் போல, 2 பேருமே ஜாலியா தான் பேசிட்டு இருக்காங்க. நான் கிளம்பணும், கேப் மட்டும் புக் பண்ணு அப்படின்ற மாதிரி ரம்யா சொல்றாங்க. சரின்ற மாதிரி இவனும் புக் பண்ணிடுறான். நம்ம ஹீரோவோட கேப் தான் அந்த இடத்துக்கு வந்திருக்கோம். இப்ப ரம்யா இருக்காங்கல்ல, ஏறுறதுக்காக வந்துட்டு இருக்காங்க. ரம்யாவை பார்த்து ஹீரோவும் பயங்கரமா வலிஞ்சிட்டு இருக்காரு. ரம்யா நடந்து வந்துட்டு இருக்கும் போது பின்னாடியே இந்த ஜானி வந்துட்டு இருக்கான். ஜானியை பார்த்து ஏற்கனவே ஹோட்டல்ல இவர் பயந்தார்ல, என்ன இவனோட லவ்வர் போல அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பயப்பட ஆரம்பிச்சிடுறாரு. இப்ப வந்த ஜானியோ நீ என்ன ஏரியான்னு கேக்குறாரு. அண்ணன் இந்த ஏரியா தான், புதுசா வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. இவ என்னோட ஆளு, ஒழுங்கா இடத்துல டிராப் பண்ணும், வழியில ஏதாவது சில்மிஷம் பண்ணோம்னு நினைச்ச கல்லுல கட்டி கடல்ல இறக்கிடுவன்ற மாதிரிலாம் மிரட்டுறாரு. அண்ணன் அப்படிலாம் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் பயந்துகிட்டே சொல்லிட்டாரு. சரி சரி கிளம்பு அப்படின்ற மாதிரி அவர் மிரட்டி அனுப்பி விடுறாரு. இந்த ஏசிபிக்கு வேற ஒரு பிளான் இருக்குன்னு சொன்ன பாத்தீங்களா, அது என்னன்னா தாவூதை எப்படியாவது வெளியே வர வைக்கணும்னு நினைக்கிறாரு. இவர் தான் போலீஸ் கிட்ட அன்னைக்கு மாட்டியே விட்டுருப்பாரு. அதாவது போலீஸ் ஃபாலோ பண்ணாங்கல்ல, இவர் சொல்லி தான் ஃபாலோவே பண்ணிருப்பாங்க. ஏன்னா சரக்கு மாட்டுனாதான் தாவூது வெளியே வருவாரு. வெளியே வர தாவூதை போட்டு தள்ளணும்னு ஒரு கேங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கேங்கும் எப்படியாவது தாவூதை வெளியே வர வைங்க, இந்த வாட்டி விசாகம் தானே சரக்க சப்ளை பண்ண போறான், அந்த சரக்கோட மதிப்பே 40 கோடி ரூபாய் தான், உங்களுக்கு 50 கோடி ரூபாய் தரும், ஆனா அந்த சரக்கை எப்படியாவது அவங்க கிட்ட இருந்து நீங்க தூக்கணும், அதனால தாவூது வெளியே வரணும், அப்படி வெளியே வர தாவூதை நாங்க முடிக்கணும், ஜார்ஜ் முடிக்கிறதுக்கு ரொம்ப காத்துட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் இந்த மொட்டை சொல்றாரு. இவரோட 8 பேர் தான் ஜார்ஜ் போல. சரி 50 கோடி ரூபாய் கிடைக்குதுல்ல, நான் பண்றேன்னு ஏசிபியும் ஏத்துக்கிறாரு. ஜானி கூட ரம்யான்னு ஒரு பொண்ணை காமிச்சாங்கல்ல, அந்த பொண்ணு அன்னைக்கு டாக்டர் மாதிரி கெட்டப் பண்ணிருப்பாங்க, ஆனா இன்னைக்கு ஏரோஸ்டர்ஸ் கெட்டப்ல இருக்காங்க. அவங்க டாக்ஸி புக் பண்ணதுனால ஹீரோ தான் கூட்டு போறதுக்காக வந்திருக்காரு. என்ன இன்னைக்கு டாக்டர் மாதிரி இருந்தாங்க, இன்னைக்கு இந்த கெட்டப்ல இருக்காங்கன்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இவரும் கூட்டிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இவங்களை கூட்டிட்டு வந்துட்டு இருக்கும் போது ஒருத்தர் மடக்குறாரு. இவர் வெளியே போய் அவர்கிட்ட பேசலாம் நினைக்கிறதுக்குள்ள அவர் சப்புன்னு கண்ணத்திலேயே ஒரு அறை விடுறாரு. என்ன அரைஞ்சிட்டாரு அப்படின்ற மாதிரி ரம்யாவும் உள்ள இருந்து கவனிச்சிட்டு இருக்காங்க. அவர் காசு தந்தவர் போல, எப்பதான்டா காசை திரும்பி தருவன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. அண்ணன் 1 வாரத்துக்குள்ள தந்துடுறேன், கஸ்டமர் இருக்காங்கன்னு போனோன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. கஸ்டமர் இருக்கிறதுனால இவரும் கிளம்புன்ற மாதிரி அனுப்பி விடுறாரு. இப்ப இவர் கார் எடுத்துட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்ப ரம்யாவும் என்னாச்சு ஏதாச்சுன்னு கேக்குறாங்க. இல்லங்க அவருக்கு 1 லட்சம் ரூபாய் காசு தரணும், அந்த காசை தராததுனால அடிச்சிட்டாரு, இன்னும் 1 வாரத்துக்குள்ள தரணும்ன்ற மாதிரிலாம் புலம்பிட்டு இருக்காரு. இப்படி வந்துட்டு இருக்க ஹீரோ இருக்கார்ல, ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணுங்கன்ற மாதிரி காரை விட்டு இறங்குறாரு. ரோட்ல படுத்திருக்க பிச்சைக்காரருக்கு ஃபுட் மாதிரி வாங்கி தராரு. இந்த விஷயத்தெல்லாம் இவங்க கவனிச்சிட்டு இருக்காங்க. நீங்களே கஷ்டத்துல இருக்கீங்க, இதெல்லாம் எதுக்கு பண்றீங்கன்னு கேக்குறாங்க. எங்க 50 ரூபாயில என்னங்க ஆயிட போகுது, அதனால தான் இப்படி பண்றேன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இதனால லைட்டா ரம்யாக்கு இவர் மேல சாஃப்ட் கார்னர் வருது. ஜானியும் நானும் கொஞ்சம் க்ளோஸ், ஜானி கிட்ட காசு கேட்டா தரக்கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அவரை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு, காசெல்லாம் அவர்கிட்ட கேட்காதீங்கன்னு இவர் சொல்லிட்டாரு. ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் கேட்டா ஜானி ஓகே சொல்லுவான், நான் கேட்டு பாக்குறேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவரும் ஓகே மேடம், கேட்டு பார்த்துட்டு நல்ல முடிவா சொல்லுங்கன்ற மாதிரிலாம் சொல்றாரு. நம்பரத்தா அப்படின்ற மாதிரி இவங்களுமே நம்பர்லாம் வாங்கி வச்சுக்கிறாங்க. தாவூதோட சரக்கு இருக்கு பாத்தீங்களா, விசாகம் கிட்ட தான் இருக்கு. அவர் தான் ஒரு பகுதியில இருந்து இன்னொரு பகுதிக்கு கொண்டு போக போறாரு. அதை எப்படியாவது கெடுக்கணும்னு இந்த ஏசிபி நினைக்கிறாருல, இந்த மூர்த்தியை வச்சுதான் அதை பண்ண முடியும்னு யோசிக்கிறாரு. மூர்த்தி நீ இதை சும்மா விடாத, எப்படியாவது விசாகம் கொண்டு போக போற சரக்க நீ தூக்கிரு, நான் உனக்கு சப்போர்ட்டிவா இருக்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சரி பண்ண என்னன்ற மாதிரி மூர்த்தியும் இந்த இடத்துல லைட்டா யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படியே கட் பண்ணி விசாகத்தை நமக்கு காட்டுறாங்க. விசாகத்தோட ரைட் ஹேண்ட் தானே ஜானி, அதனால ஜானியை கூப்பிட்டு விசாகமும் பேச ஆரம்பிக்கிறாரு. சரக்கை யார் மூலியமா அனுப்புறது அப்படின்ற மாதிரி தான் டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. பேசாம நானே பண்ணிரவா அப்படின்ற மாதிரி ஜானி கேக்குறாரு. இல்ல ஜானி, நம்மளை பத்தி போலீஸுங்களுக்கு நல்லா தெரியும், நம்ம கொண்டு போனாலே கண்டிப்பா லாக் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க, பிரச்சனை வரும், அதனால புதுசா யாரையாவது அனுப்பணும், புதுசா யாராவது கிடைச்சா கூட்டுவான்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி ஜானியும் ஏத்துக்கிறாரு. இப்ப இந்த கேஸ் அசோக்னு ஒரு ஆபீசர் தானே விசாரிக்கிறாரு. இவருக்கு அடுத்த பொசிஷன்ல ஜகன் ஒருத்தர் இருப்பாரு. இவங்க 2 பேருமே சேர்ந்த மாதிரி எப்படியாவது அந்த தாவூதை வெளியே வர வைக்கணும், வெளியே வர வச்சு அமுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா
தாவூத் மேல நிறைய கிரைம் ரெக்கார்ட்லாம் இருக்கும். அதனால தான் தாவூத அமுக்குறதுக்காக பிளான் போடுறாங்க. இந்த ஏசிபியை நம்ம நம்ப முடியாது. ஏன்னா ஏசிபியை மூர்த்திக்கு வேலை செய்யற மாதிரி தெரியுது. அதனால ஏசிபி சொல்ற எல்லாத்தையும் நம்ம காதுல போட்டுக்க வேணான்ற மாதிரி டீம் கிட்ட சொல்லிட்டு டீமை சேர்ந்தவங்களும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. விஷாகம் தான் இந்த வேலையை பண்ண போறாருன்றது உங்களுக்கு தெரியுது. அவர் சரக்கு கொண்டு போறதுக்கு ட்ரை பண்ணுவார்ல, அப்ப எப்படியாவது அந்த சரக்கை நம்ம பிடிக்கணும். அந்த சரக்கை பிடிச்சா தாவூத வெளியே வர வச்சிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் இவங்களுக்குள்ள பயங்கர டிஸ்கஷன்லாம் போயிட்டு இருக்கு. இப்ப நம்ம ஹீரோக்கு ரம்யா கிட்ட இருந்து கால் வருது. பிக்கப் பண்ண வர முடியுமான்னு கேக்குறாங்க. உடனே வரன்ற மாதிரி இவரும் வேகமா வீட்டுக்கிட்ட வந்துடுறாரு. முத வாட்டி டாக்டர் மாதிரியும் ரெண்டாவது வாட்டி ஏர் ஹோஸ்டஸ் மாதிரியும் வந்தவங்க இந்த வாட்டி FBI ஏஜென்ட் மாதிரி வந்திருக்காங்க. என்ன இவங்க வெள்ளக்காரங்க மாதிரி வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி இவரும் யோசிக்கிறாரு. கேட்கலாமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. கேட்காமையே விட்டுறாரு. இப்ப இவங்க ஜானியை பாக்குறதுக்காக தான் வந்திருப்பாங்க. ஜானி கிட்ட இவங்க ஒன்னா இருக்கிறதுக்காக தான் இப்படி வந்திருக்காங்க. ஜானிக்கு இந்த மாதிரி ஃபேண்டசியா ஒன்னா இருக்கிறது பிடிக்கும் போல. அதனால தான் ஒவ்வொரு வாட்டியும் இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் பண்ணிட்டு வராங்க. நீ வாசல்லே வெயிட் பண்ணு, நான் ஜானி கிட்ட உன்னை பத்தி பேசுறேன்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. இவரும் வாசல் கிட்ட வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப எதர்ச்சியா இவரோட ஃப்ரெண்டை மீட் பண்றாரு. இங்க என்ன வெயிட் பண்றேன்னு ஃப்ரெண்டு கேட்கும் போது இவர் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாரு. அந்த பொண்ணு ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ட்ரெஸ் போட்டு வரா, எப்படின்னே தெரியலன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டுமே இந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப ரம்யாவும் அவர் கூட ஒன்னா இருந்து முடிச்சிடுறாங்க. அந்த கேப் டிரைவர் பாவண்டா, 1 லட்சம் ரூபாய் மட்டும் தந்து ஹெல்ப் பண்ணு அப்படின்ற மாதிரி கேப் டிரைவருக்காக இவங்க பேசுறாங்க. இதை கேட்டு இவர் பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாரு. நீ எதுக்கு முதல்ல அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க? நீ இதுக்கப்புறம் அவனோட டாக்ஸில எல்லாம் வராத, வேற டாக்ஸி பிடிச்சி இங்க இருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஹீரோ ஒரு பக்கம் வெயிட் பண்ணிட்டு இருக்காருல, ஆனா இவங்க வேற ஒரு டாக்ஸியை புக் பண்ணிட்டு கிளம்புறாங்க. என்ன எதுவுமே சொல்லாம இங்க இருந்து போறாங்க அப்படின்ற மாதிரி இவருமே இந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்காரு. அடுத்த சில நாள் ஜானி இருக்காரு பாத்தீங்களா, ஹீரோவை எங்க பார்த்தாலும் சரி முறைச்சு முறைச்சு பாக்குறாரு. ஏன்னா ரம்யா கிட்ட இவர் க்ளோஸா பழகிறதா நினைச்சுதான் ஜானி முறைச்சு முறைச்சு பாக்குறாரு. இவர் ஏன் முறைச்சு பாக்குறாருன்ற மாதிரி ஹீரோவும் பயந்துட்டு இருக்காரு. இப்ப நைட்டு நேரம் இதை பத்தி ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. உனக்காக ஜானி கிட்ட அவ பேசியிருக்கா, ஏதோ பிரச்சனை வந்திருக்கு போல, அவகிட்டயே கால் பண்ணி கேளுன்ற மாதிரி ஃப்ரெண்டு சொல்லிட்டாரு. கால் பண்ணலான்னு பார்த்தா அவங்க போன் எடுக்க மாட்டாங்க. சரி வீடு தெரியுமா, வீட்டுக்கே போய் கேட்கலான்ற மாதிரி ஃப்ரெண்டு சொல்லிட்டாரு. வீடும் தெரியும் போல, அதனால ரெண்டு பேருமே வீட்டுக்கிட்ட வந்து காலிங் பெல் அடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க இருக்காங்க பாத்தீங்களா, ஸ்பைடர்மேன் கெட்டப்ல வராங்க. இன்னும் ஸ்பைடர்மேன் கெட்டப்ல வந்திருக்காங்கன்ற மாதிரி இவங்க ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. என்னங்க ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு கெட்டப்ல வரீங்க, என்னதான் உங்க கதை அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கு இவங்க இருக்காங்கல்ல, ஜானிக்கு நான் ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு கெட்டப்ல போனாதான் பிடிக்கும், ஜானியை பொறுத்த வரைக்கும் ஜானி சின்ஸோட ஃபேன்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதாவது பான் மூவிஸ்ல எல்லாம் ஜானி சின்ஸ்னு ஒருத்தர் வருவாரு பாத்தீங்களா, அவரோட ஃபேனா அவர் இருப்பாரு. அதனால தான் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு கெட்டப்ல போறேன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. உனக்காக நான் பேசி பார்த்தேன், ஜானி காசை தரமாட்டேன்னு சொல்லிட்டான், என்ன மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. பரவாயில்லங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி ஹீரோவும் பேசிட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. ஜானி புதுசா ஒருத்தனை பார்க்க சொன்னனே பாத்தியான்ற மாதிரி அந்த விசாகம் கேட்கிறாரு. இல்லனே இன்னும் பார்க்கல, இன்னைக்குள்ள எப்படியாவது சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி ஜானி இங்க இருந்து கிளம்புறதுக்காக பைக் எடுக்கிறதுக்கு வராரு. பார்த்தா பைக் பஞ்சர் ஆயிருக்கு. சே இப்பதான் பஞ்சர் ஆகணுமா அப்படின்ற மாதிரி கடுப்புல இருக்காரு. அந்த வழியா தான் நம்ம ஹீரோ டாக்ஸில வந்துட்டு இருக்காரு. என்னென்ன எங்கேயாவது டிராப் பண்ணுமான்னு கேட்கிறாரு. அதெல்லாம் தேவையில்லை, நீ போன்ற மாதிரி ஜானி சொல்லிட்டாரு. பரவாயில்ல ஏறுங்கன்ற மாதிரிலாம் இவர் பேசுறாரு. அதனால ஜானி இருக்காருல, வண்டியில ஏறி உட்காந்து டிராவல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்ப ஹீரோக்கு போன் கால் வருது. கடன் தந்த நபரு இன்னைக்குள்ள காசை தரணும்ன்ற மாதிரிலாம் மிரட்டிட்டு இருக்காரு. ப்ளீஸ்ண்ணே இன்னும் 2 நாள் மட்டும் டைம் தாங்கன்ற மாதிரி இவர் டைமை வாங்கிடுறாரு. இப்ப ஜானி ஆளுங்களுக்கு கால் பண்ணி பேசுறாரு. புதுசா யாராவது கிடைச்சாங்களான்னு கேக்குறாரு. ஆளுங்க இல்லன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. புதுசா யாராவது தேவையன்ற மாதிரிலாம் புலம்பிட்டு இருக்காரு. அந்த வேலை பண்ணா 2 லட்சம் ரூபாய் தரலான்ற மாதிரி ஒரு போன்ல பேசியிருப்பாரு. அதை கவனிச்ச ஹீரோ இருக்காருல, என்ன வேலைன்னு எனக்கு அந்த வேலையை தாங்கன்னு அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. டே நீலாம் அந்த வேலையை பண்ண மாட்டடா, நீலாம் பயத்திலேயே ஒண்ணுக்கு போயிடுவே அப்படின்ற மாதிரிலாம் அவர் கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப கிளம்பலான்னு காரை விட்டு இறங்குறாருல, அப்ப 2 பேரு ஜானி கதையை முடிக்கிறதுக்காக வந்துட்டு இருக்காங்க. அதை கவனிச்ச ஹீரோ இருக்காருல, சட்டுன்னு ஜானியோட கையை பிடிச்சி உள்ள இழுத்துறாரு. ஜானியை காப்பாத்திடுறாரு. நம்மளே போறதுக்கு வந்துட்டாங்களே அப்படின்ற மாதிரி ஜானி பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. இப்ப ஜானி இருக்காரு பாத்தீங்களா, விசாகத்துக்கு கால் பண்ணி பேசுறாரு. அண்ணா என்னைய போறதுக்கு ட்ரை பண்ணிட்டாங்க, நான் இப்ப சேஃபா தான் இருக்கேன்னு, நீ வேலைக்கு ஆள் கேட்டல, ஒருத்தனை பார்த்துட்டேன்னு, இவன் கரெக்டா இருப்பான்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. யாரை மீன் பண்ணி சொல்றாருன்னா பக்கத்துல இருக்க ஹீரோவை மீன் பண்ணி தான் சொல்றாரு. நைட்டு நேரம் ஜானி இருக்காரு பாத்தீங்களா, ஹீரோவோட ஃப்ரெண்டை தூக்கிடுறாரு. ஹீரோவை பத்தி எல்லாத்தையும் சொல்லுன்ற மாதிரி கேக்குறாரு. ஹீரோவும் நானும் சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஊரை சேர்ந்தவங்க, இதுதான் ஹீரோவோட கதைன்ற மாதிரி ஹீரோவோட ஸ்டோரி எல்லாத்தையும் சொல்லிடுறாரு. இப்ப ஹீரோவோட பேக்ரவுண்ட் முழுசா தெரிஞ்சிருச்சுல, ஹீரோவை இந்த வேலைக்கு யூஸ் பண்ணலான்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இவங்க இல்லீகல் வேலை தான் பண்றாங்கன்னு ஹீரோக்கு புரியல, என்ன வேலை பண்ணுன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. அப்ப இந்த இடத்துல விசாகம் பேசுறதுக்காக வந்துடுறாரு. விசாகம் இந்த இடத்துல தாவூத பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. தாவூதோட ஒரு பார்சலை தான் நீ கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இப்பதான் நமக்குமே அந்த தாவூத பத்தி எல்லாம் காட்ட ஆரம்பிக்கிறாங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி தான் அந்த தாவூத ஆக்டிவா இருந்திருப்பாரு. சரக்கு மட்டும் கொஞ்சம் லேட்டா போச்சுன்னு தெரிஞ்சதுன்னா அவங்களோட கதையெல்லாம் முடிச்சிருவாரு. இந்த மாதிரி தான் எல்லாரையும் வச்சு வேலை பார்த்துட்டு இருக்காரு. அப்ப தாவூத லிங்கம்னு ஒருத்தர் எதிர்க்கிறாரு. இவரோட ஆளுங்களா நிறைய பேரை மாத்துறாரு. இதுக்கப்புறம் நம்ம தாவூதுக்கு வேலை பார்க்க வேணான்ற மாதிரிலாம் தூண்டி விட்டுட்டு இருக்காரு.
எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்கு. திடீர்னு பார்த்தா லிங்கத்தோட வீட்டுக்கு ஒரு பொக்கே வந்திருக்கு. அந்த பொக்கே வந்து தாவூது தான் அனுப்பி வச்சிருக்காரு. அந்த பொக்கேல என்ன இருக்குன்னு இவர் பார்த்துட்டு இருக்கும் போதே அந்த பொக்கே இருக்குல்ல வெடிச்சு சதறுது. இவர் கூட நிறைய பேர் ஹெல்ப் பண்றதுக்காக சேர்ந்தாங்கல்ல, 100 பேர் கிட்ட சேர்ந்திருப்பாங்க. அந்த 100 பேரோட வீட்லயும் வெடிச்சு சதறுது. தாவூதை எதிர்த்து யாரையும் தாவூது விட மாட்டாரு. அந்த மாதிரி தான் இவங்க 100 பேரையும் சாவடிச்சிருப்பாரு. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க ஹீரோ பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. இவரோட பொருளை நான் கொண்டு போணுமா, பிரச்சனையே வேணான்ற மாதிரி சொல்லிட்டாரு. நீ பயப்படாத, யாரும் உன்னை எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க. ஏசிபியை நம்ம கரெக்ட் பண்ணி தான் வச்சிருக்கோம், ஈஸியா வேலையை முடிச்சிடலான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்போ ஓகே நான் பண்றேன் அப்படின்ற மாதிரி இவருமே இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. இன்னொன்னு பக்கம் அசோக் இருக்கார்ல, எப்படியாவது அவங்கள பிடிக்கணும், தாவூதை வெளியே வர வைக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. அதே சமயம் இந்த மூர்த்தியும் சரக்க தூக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. இங்கதான் இன்டர்வல போடுறாங்க. இந்த அசோக்கோட டீம் இருக்காங்கல்ல, ஜானியை நம்ம தூக்கி விசாரணை பண்ணணும்னு யோசிக்கிறாங்க. ஜானி அவரோட இடத்தை விட்டு வெளியே போயிட்டு இருக்கும் போது இவங்களுமே அமுக்கிறதுக்கு பிளான் போடுறாங்க. அந்த வழியா நம்ம ஹீரோ வராரு. இவங்க கிட்ட கார் இல்ல, சட்டுன்னு ஹீரோவோட கார்ல ஏறி இவங்களும் டிராவல் பண்றாங்க. சீக்கிரமா அவனை ஃபாலோ பண்ணுன்ற மாதிரி சொல்றாங்க. ஜானியை தான் ஃபாலோ பண்றாங்கன்றது ஹீரோக்கு தெரிஞ்சிருது. எப்படியாவது இவங்களை டைவர்ட் பண்ணோன்னு வேணும்ட்டே மாற்ற மாதிரியான இடத்துக்குலாம் இவர் போயிட்டு இருக்காரு. அதே சமயம் அண்ணன் உங்களை ஃபாலோ பண்றாங்க, உசாராயிடுங்க அப்படின்ற மாதிரி ஜானிக்கு மெசேஜும் அனுப்பிடுறாரு. அது மூலியமா ஜானி இவங்க கிட்ட இருந்து தப்பிச்சிடுறாரு. எங்க போனான்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி போலீஸுங்களாம் செம்ம கடுப்புல இருக்காங்க. ஹீரோ தான் சாமர்த்தியமா காப்பாத்திருக்காரு, அதெல்லாம் போலீஸுங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. மிஸ் ஆயிட்டான் அப்படின்ற மாதிரி மட்டும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் இந்த வேலை பண்ண போறதை நினைச்சு கொஞ்சம் பயத்துல இருக்காரு. இதை பத்தி எல்லாம் இவரோட ஃப்ரெண்டு கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்காரு. இறங்கியாச்சுல, அப்புறம் எதுக்கு பயந்துட்டு, பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் ஃப்ரெண்டு சொல்லிட்டாரு. ஃப்ரெண்டுமே ஓரளவுக்கு சப்போர்ட்லாம் பண்றாரு போல. விஷாகமும் சரி மூர்த்தியும் சரி ஒரு டைம் தாவூது கூட சேர்ந்து வேலை பார்த்தவங்களா இருப்பாங்க. ரெண்டு பேருக்குமே தாவூது எப்படி இருப்பாருன்றது நல்லா தெரியும். இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு கிளாஷ் போயிட்டு இருக்குல்ல, சமாதான பத்தி வைக்கிறேன்ற மாதிரி ஏசிபி சொல்றாரு. ரெண்டு பேருமே ஒரு மீட்டிங் மாதிரி அரேஞ்ச் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. என் விஷயத்துல தலையிடாத அப்படின்ற மாதிரி விசாகம் சொல்லிட்டாரு. கொஞ்சம் ஓவரா விசாகம் பேசிடுறாரு. இதனால மூர்த்தியும் டென்ஷன் ஆயிடுறாரு. கண்டிப்பா நீ கொண்டு போற சரக்க நான் தூக்குவேன்டா, தூக்கி காட்டுறேன்டா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்படி உங்களுக்குள்ள பிரச்சனை உருவாயிடுச்சுல, இந்த ஏசிபியும் சந்தோஷப்படுறாரு. எப்படியாவது நம்ம மூர்த்தியை வச்சு சரக்க தூக்கணும், அந்த சரக்க அவங்க கிட்ட ஒப்படைக்கணும், தாவூதை வெளியே வர வைக்கணும்ன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இதை பத்தி அந்த ஜார்ஜோட ஆளு கிட்ட பேசிட்டு இருக்காரு. இன்னும் ஜார்ஜ் யாருன்றது கிளியரா நமக்கு தெரியல. ஜார்ஜோட ஆளு கிட்ட கண்டிப்பா நான் சரக்க தூக்குறேன், தாவூதை வெளியே வர வைக்கிறேன், பேசின காசை மட்டும் தந்துருன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஓகேன்ற மாதிரி அந்த ஆளும் ஏத்துக்கிறான். இப்ப ஜானி இருக்கார்ல, போதையில நம்ம ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்காரு. தாவூத் அண்ணன் சாதாரண ஆள் இல்ல, வியாசார்படியில ஒரு பெரிய சம்பவத்தையே பண்ணிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்ன சம்பவம் ஹீரோ கேட்கும் போது இவருமே எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா தாவூத் இங்க பயங்கர கெத்தா இருக்காரு பாத்தீங்களா. அப்ப ஜார்ஜ்னு வேற ஸ்டேட்டை சேர்ந்தவன் இந்த இடத்துக்கு வந்திருப்பான். அந்த ஜார்ஜுக்கும் தாவூதுக்கும் பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு போட்டியில ஜார்ஜோட பையன் மார்டின் இருக்கான்ல, தாவூதை எதிர்த்து சண்டை போடுறதுக்காக வருவான். அப்ப தாவூத் இருக்கார்ல, மார்டின் அப்படின்ற அந்த பையனோட கதையை முடிச்சிருவாரு. இதனால ஜார்ஜ் செம்மையா அப்செட் ஆகி திரும்பி அவரோட ஸ்டேட்டுக்கே போயிடுவாரு. என்னதான் இருந்தாலும் இந்த தாவூதை ஏதாவது பண்ணுன்ற மாதிரி அவருக்கு ஒரு எண்ணம் இருக்கும். இதனால தான் ஏசிபி வச்சு ஏதோ மூவ் பண்ணிட்டு இருக்காரு போல. இவர் சொல்ற கதை மூலியமா நமக்கு இந்த விஷயம் தெரிய வருது. பையனை இழந்த ஜார்ஜ் இருக்கான்ல, இன்னுமே தாவூதை வெளியே வர வச்சு போடணுன்ற மாதிரிலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஆனா தாவூத் அண்ணன் வெளியே வராம மறைஞ்சே தான் இருக்காரு. அவர் வெளியே வந்தா பெரிய பிரச்சனை ஆயிடும் அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல ஜானி சொல்லிட்டு இருக்காரு. அண்ணன் இதெல்லாம் கேட்கவே எனக்கு பயமா இருக்குன்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. பயப்படாத, இந்த கன்னை உன் சேஃப்டிக்காக வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி ஜானி இருக்கார்ல, இவர் கையில ஒரு கன்னை தராரு. இவர் பெரிய வேலை பண்ண போறாருல, அதனால இவரோட சேஃப்டிக்காக தான் இந்த கன்னை தராரு. இப்ப நமக்கு கமிஷனரை காட்டுறாங்க. போலீஸ்ல யாருக்குமே தாவூத் எப்படி இருப்பாருன்றது தெரியாது. தாவூத் கூட இருக்கவங்களுக்கு மட்டும் தான் தாவூத் எப்படி இருப்பாருன்றது தெரியும். இப்ப கமிஷனருமே அந்த தாவூத் எப்படி இருப்பான்றதை கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாரு. இந்த சைடு ஹீரோ இன்னைக்கு தான் வேலைக்கு போக போறாரு. கன்னெல்லாம் எடுத்துக்கிட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. விஷாகம் தான் சரக்க கொண்டு போக போறான். யாரை வச்சு கொண்டு போக போறான்றது போலீஸுங்களுக்கு தெரியல. அவன் இடத்தை விட்டு எந்த கார் வந்தாலும் சரி நம்ம ஃபாலோ பண்ணணும்ன்ற ஒரு முடிவுல இருக்காங்க. முதல்ல ஒரு கார் வெளியே போகுது, இவங்களும் ஃபாலோ பண்றாங்க. ரெண்டாவதா ஒரு கார் வெளியே போகுது, அதையும் ஃபாலோ பண்றாங்க. மூணாவதா ஒரு கார் வெளியே போகுது, அதையும் ஃபாலோ பண்றாங்க. ஆக்சுவலா அவர் இருக்கார்ல, இந்த போலீஸுங்களை குழப்பறதுக்காக தான் வேணும்ட்டே நிறைய காரை விட்டுட்டு இருக்காரு. இப்ப போலீஸ் டீமை சேர்ந்த எல்லாருமே அந்த காரை ஃபாலோ பண்ணிடுறாங்கல்ல, அந்த கேப்ல உண்மையான காரை அனுப்பணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. அதாவது நம்ம ஹீரோவை அனுப்பணும்னு யோசிக்கிறாரு. இப்பதான் ஹீரோ கிட்ட சரக்கெல்லாம் தந்துடுறாங்க, கிளம்புன்ற மாதிரி அனுப்பி வைக்கிறாங்க. ஹீரோ கிட்ட அப்பப்ப எங்களுக்கு அப்டேட் பண்ணணும், ஒவ்வொரு இடத்த கிராஸ் பண்ணும் போதும் சொல்லணும்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஒவ்வொரு இடத்துலயும் விசாகம் ஆளை செட் பண்ணி வச்சிருப்பாரு. அவங்கள தாண்டி தாண்டி போயிட்டு இருக்காரு. ஆனா ஒரு இடத்துல விசாகம் செட் பண்ண ஆளுங்க காணாம போயிருக்காங்க. அண்ணா நீங்க செட் பண்ண ஆளுங்க இங்க இல்ல, என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ கேக்குறாரு.
கண்டிப்பா அந்த மூர்த்தியோட வேலையா தான் இருக்கும், நீ சீக்கிரமா தாவூது சொன்ன இடத்துக்கு போயிடு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவரும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இந்த இடத்துல தான் ஒரு ட்விஸ்ட நமக்கு ரிவீல் பண்றாங்க. இப்ப ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, கால் பண்ணி யார்கிட்டயோ பேசுறாரு. யார்கிட்ட பேசுறாருன்னு பார்த்தா மூர்த்தி கிட்ட தான் பேசுறாரு. அண்ணே நீ சொன்ன மாதிரியே சரக்க தூக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சூப்பர்ரா அப்படின்ற மாதிரி மூர்த்தி பாராட்டுறாரு. உண்மை என்ன தெரியுமா, மூர்த்தி கிட்ட இருந்து வேலை கையை விட்டு போச்சு பாத்தீங்களா, அப்பயே மூர்த்தி ஒரு பிளான போட்டிருப்பாரு. ஹீரோவை வச்சுதான் அந்த பிளான போட்டிருப்பாரு. எப்படியாவது அந்த விசாகத்துக்கிட்ட நம்பிக்கையை சம்பாதிக்கணும், நீ தான் அந்த சரக்கை கொண்டு போனோம், என்கிட்ட ஒப்படைக்கணும்னு சொல்லியிருப்பாரு. சரிண்ணே பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் ஏத்திருப்பாரு. இப்ப மூர்த்தி இருக்காருல, பிரசன்ட்ல ஆளுங்க கிட்ட கெத்தா பேசிட்டு இருக்காரு. நம்ம பையனை வச்சு அந்த சரக்கை தூக்கிட்டேன், நம்ம பையன் கொஞ்ச நேரத்துல இந்த இடத்துக்கு வந்துருவான்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோ இருக்காருல, அந்த விசாகம் சொன்ன ரூட்டுக்கு போகாம வேற ரூட்டுக்கு வண்டியை திருப்பிட்டு கிளம்பலாம், அந்த மூர்த்தியை பாக்குறதுக்கு போலான்ற மாதிரி வண்டியெல்லாம் திருப்பிட்டு இருக்காரு. திடீர்னு பார்த்தா ஜானி இவரை வந்து லாக் பண்ணிட்டாரு. இவன் எங்க இருந்து வந்தான் அப்படின்ற மாதிரி ஹீரோக்கு உள்ளுக்குள்ள ஷாக்கிங்கா இருக்கு. டே இந்த சைடு போக சொன்னா அந்த சைடு எங்கடா போயிட்டு இருக்க அப்படின்ற மாதிரிலாம் ஜானி கேக்குறாரு. அண்ணே இந்த சைடுக்கா போய் சுத்திட்டு வரலாம்னு நினைச்சேன்ற மாதிரிலாம் ஹீரோ சமாளிச்சிட்டு இருக்காரு. நீ சுத்திட்டுலாம் ஒன்னும் போக தேவையில்ல, இதே வழியாவே போன்ற மாதிரி ஜானி சொல்றாரு. இவன் வேற வந்துட்டானே என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ யோசிக்கிறாரு. இப்ப ஜானி இருக்கார்ல, விசாகத்துக்கு கால் பண்ணி நானும் அந்த கார்ல தான் இருக்கேன், பிரச்சனை வராது பாத்துக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஓகேடா அப்படின்ற மாதிரி விஷாகம் இந்த இடத்துல சந்தோஷப்படுறாரு. விஷாகம் பேசிட்டு இருக்கிறத விஷாகத்தோட ஆள் ஒருத்தர் கேட்கிறாரு. அவரை பொறுத்த வரைக்கும் போலீஸ் டீமை சேர்ந்தவரா இருப்பாரு. இப்ப அசோக்கு கால் பண்ணி இந்த தகவலை சொல்றாரு. சார் டாக்ஸி டிரைவரை வச்சுதான் இந்த விஷயத்தை பண்றதுக்கு முடிவு பண்ணிருக்காங்க, அந்த டாக்ஸி டிரைவரோட நம்பர் இதுதான் சார், எப்படியாவது புடிச்சிருங்கன்ற மாதிரி சொல்றாரு. அசோக் ஜெகன் கிட்ட சொல்றாரு. இப்ப ஜெகன் இருக்கார்ல, உடனே ட்ரேஸ் பண்ணி அந்த இடத்தை நோக்கி வந்துட்டு இருக்காரு. கரெக்டா இவங்க வந்துட்டு இருக்கும் போது லாக் பண்ணிடுறாரு. இவங்க ரெண்டு பேருமே என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. ஜானி இருக்கார்ல, காரை விட்டு இறங்கி வேகமா ஓடுறாரு. இப்ப ஜெகனுமே மிஸ் பண்ணிடுறாரு. ஜெகன் உள்ள இருக்க ஹீரோவை லாக் பண்ணி விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாரு. இதை தாண்டி கார் டிக்கியை ஓபன் பண்ணி பாக்குறாரு. ஒரு பேக் இருக்கு, பேக்குக்குள்ள தான் சரக்கு இருக்கு போலன்ற மாதிரி இவர் வேக வேகமா ஓபன் பண்றாரு. உள்ள பார்த்தா பேப்பர் தான் இருக்கு, சரக்கு எதுவுமே இல்ல. என்ன பேப்பரை வச்சிருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. நீ தானே சரக்க கொண்டு வந்த அப்படின்ற மாதிரி ஜெகன் கேக்குறாரு. என்ன சரக்கு சார், எனக்கு எதுவுமே தெரியாது சார், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இறங்கி ஓடினான்ல அவன் தான் இந்த பேக்கை கொண்டு வந்தான், அவன் தான் என் கூட உட்காந்து டிராவல் பண்ணான், உங்களை பார்த்தோன்னு ஓடிட்டான் சார், அவன் யாருன்னு கூட எனக்கு தெரியாதுன்ற மாதிரிலாம் ஹீரோ போய் சொல்லிட்டு இருக்காரு. உண்மையிலேயே ஹீரோக்கு தெரியாது போல அப்படின்ற மாதிரி இவங்களே யோசிக்கிறாங்க. சரி இங்க இருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரிலாம் இங்க இருந்து அனுப்பி வச்சிடுறாங்க. இப்ப ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, மூர்த்திக்கு கால் பண்ணிட்டாரு. அண்ணன் சரக்கு திடீர்னு காணாம போயிருச்சுன்னு, உள்ள முழுக்க பேப்பர் தான் இருக்குன்னு சொல்லிட்டாரு. என்னடா என்கிட்டயே விளையாடுறியா, நீ தானே சரக்க தூக்கி வச்சிருக்க அப்படின்ற மாதிரி மூர்த்தி கேக்குறாரு. அண்ணன் நான் என்ன தூக்கி வைக்க போறேன், கடைசியா அந்த ஜானி தான் இறங்கி ஓடுனா, அவன் தான் பேக மாத்திட்டான் போல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அந்த நாய் பண்ணிருக்க கூட வாய்ப்பு இருக்கு, நான் பாத்துக்கிறேன், நீ காலை கட் பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இந்த மூர்த்தி சரக்க தூக்குறதுக்கு நினைச்சதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஏசிபி கிட்ட ஒப்படைக்கிறதுக்காக தான் சரக்க தூக்கலாம் நினைச்சிருப்பாரு. இப்ப ஏசிபி கிட்ட ஜானி கிட்ட சரக்கு போயிருச்சு போல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. சே சரக்கு நமக்கு கிடைக்கலையா அப்படின்ற மாதிரி ஏசிபி ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து விசாகம் இருக்கார்ல, இந்த ஏசிபியை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. நீ எங்களுக்கு ஹெல்ப் பண்றதா சொன்ன, ஆனா இப்ப போலீஸ் லாக் பண்ணிருக்காங்க, நீ சொல்லாம எப்படி லாக் பண்ணிருப்பாங்க, அதே மாதிரி ஜானி கால் பண்ணா எடுக்க மாட்டான், ஹீரோவும் கால் பண்ணா எடுக்க மாட்டான், போலீஸுங்க புடிச்சிட்டாங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. போலீஸுங்களாம் பிடிக்கல, உன் ஜானி தான் உன்னை ஏமாத்திட்டான், சரக்க தூக்கிட்டு போயிட்டான் அப்படின்ற மாதிரி ஏசிபி சொல்லிட்டாரு. ஜானிலாம் அப்படி பண்ணிருக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. ஜானியும் அந்த பையனும் எடுக்கலன்னு சொன்னல, திரும்பி அந்த பையனுக்கு ட்ரை பண்ணி பாருன்னு சொல்லிட்டாரு. இப்ப விஷாகம் திரும்பி நம்ம ஹீரோக்கு ட்ரை பண்ணிட்டாரு. ஹீரோவும் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டாரு. அண்ணன் ஜானி இறங்கி ஓடினாரு, இப்ப பேக் பார்த்தா மாறி இருக்கு, போலீஸ்லாம் புடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்ப ஜானி தான் உண்மையான பேக்கை கொண்டு போயிட்டான் போல அப்படின்ற மாதிரிலாம் இவர் இந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்காரு. நான் அந்த ஜானியை ரொம்ப நம்பினேன், அவன் போய் இப்படி பண்ணுவான்றதை என்னால நம்பவே முடியல அப்படின்ற மாதிரிலாம் விஷாகம் இந்த இடத்துல பேசிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ கொஞ்சம் தள்ளி இருக்க ஒரு பகுதிக்கு வந்து இறங்குறாரு. அப்படி இறங்குற ஹீரோவோட பாடி லாங்குவேஜ் டோட்டலா சேஞ்ச் ஆயிருச்சு, கொஞ்சம் வித்தியாசமா நடந்துட்டு இருக்காரு. அப்படி நடந்தவர் கார் டிக்கியை ஓபன் பண்ணா உள்ள பார்த்தா இந்த ஜானி தான் லாக் செய்யப்பட்ட மாதிரி இருக்கான். இவன் எப்ப வந்து மாட்டினான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல, இப்பதான் ரிவீல் பண்றாங்க. ஜெகன் காரை மடக்கும் போது ஜானி இறங்கி ஓடின மாதிரி காமிச்சாங்கல்ல, உண்மையில ஜானி இறங்கி எல்லாம் ஓடி இருக்க மாட்டாரு, வரத பாத்துக்கலான்ற மாதிரி தான் உட்காந்துட்டு இருப்பாரு. அப்ப ஹீரோ இருக்காருல்ல, அண்ணன் நீங்க இறங்கி ஓடிருங்கண்ணே, ஏன்னா போலீஸ் கிட்ட நான் ஏதாவது சொல்லி சமாளிச்சிருவேன், அதுக்கப்புறம் நீங்க கார்ல வந்து ஏறிக்கோங்கன்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு. அதனால தான் ஜானியோ சரிடா பாத்துன்ற மாதிரி காரை விட்டு இறங்கி ஓடி இருப்பாரு. போலீஸ் கிட்ட எல்லாம் சமாளிச்ச ஹீரோ அதுக்கப்புறம்
மூர்த்திக்கு கால் பண்ணி பேசினாரு பாத்தீங்களா, அந்த விஷயத்தை இந்த ஜானி கவனிச்சிருப்பாரு. நீ என்னடா மூர்த்தி கிட்ட பேசிட்டு இருக்க, அப்ப மூர்த்தியோட ஆளா நீ அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. நான் மூர்த்தியோட ஆள்லாம் கிடையாது, இந்த சரக்க தூக்குறதுக்கு தான் நான் பிளானே போட்டேன்ற மாதிரி இவர் அடிச்சிருப்பாரு. அடிச்சுதான் இப்படி லாக் பண்ணி வச்சிருக்காருன்னு தெரிய வருது. ஒழுங்கா என்ன விட்ரான்ற மாதிரிலாம் ஜானி பண்ணிட்டு இருக்காரு. ஆனா இந்த இடத்துல ஹீரோ இருக்காருல்ல, ஜானியை கிண்டல் பண்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ ஏற்கனவே பேக ஒரு இடத்துல ஒளிச்சு வச்சிருப்பாரு. அது எப்படி பண்ணாருன்றது போக போக உங்களுக்கு தெரியும். இப்போ ஒளிச்சு வச்ச பேக் எடுக்கிறாரு. இந்த பேக்குள்ள தான் சரக்கு இருக்கு. கமிஷனர் தாவூத பத்தி நிறைய சேகரிச்சாரு பாத்தீங்களா, தாவூதோட அடையாளத்தை கண்டுபிடிச்சிருக்காரு போல. இத பத்திலாம் அசோக் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காரு. இப்பயும் அடையாளத்தை நமக்கு ரிவீல் பண்ணல. அப்படியே கட் பண்ணி தாவூத் இருக்கிற இடத்தை நமக்கு காட்டுறாங்க. தாவூத் அசிஸ்டண்டா குருன்னு ஒருத்தர் இருப்பாரு. அவர்கிட்ட டீல் பேசுறதுக்காக 2 பேர் வந்திருக்காங்க. அதுல ஒருத்தர் ஓவரா வாய் விடுறாரு. தாவூத்லாம் வெளியே வந்தா அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்ப கரெக்டா தாவூத் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. வந்த தாவூத் இருக்காரு பாத்தீங்களா, ஓவரா பேசினவனோட கதையை இந்த இடத்துல முடிச்சிடுறாரு. இப்பயுமே தாவூதோட ஃபேஸ் நமக்கு தெளிவா காட்டல. தாவூதும் ஒரு இடத்துல சரக்கு போலன்னு தெரிஞ்சோன்னே டென்ஷன் ஆயிடுறாரு. ஏன் சரக்கு போலன்றதை விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு கேப் டிரைவர் தான் ஏமாத்தி இருக்கான்றது இவங்களுக்கு இன்ஃபர்மேஷனா கிடைச்சிருது. இப்ப கரெக்டா நம்ம ஹீரோக்கு கால் பண்ணிடுறாங்க. தாவூது கிட்ட இருந்து தான் கால் வருது அப்படின்றது இவருக்கு நல்லா தெரியுது. யாரா நீ, எதுக்குடா சரக்குல கைய வச்சு அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோ இருக்காருல, தாவூத பத்தி பில்டப் பண்றதுக்கு முன்னாடி என்ன பத்தி சில விஷயங்களை சொல்லிடுறேன். வேற ஸ்டேட்ல இருந்து ஜார்ஜ்னு ஒருத்தன் வந்தான். அவனோட பையனை வந்து இந்த தாவூது சாவடிச்சிட்டாருன்ற மாதிரி சொன்னாங்க பாத்தீங்களா, அந்த பையன் மார்ட்டினா சாவடிச்சது ஹீரோவா தான் இருக்கும். ஹீரோ அந்த டைம் சின்ன பையனா இருப்பாரு. ஆனா ஹீரோ தான் சாவடிச்சிருக்கிறதா ஹீரோ இந்த இடத்துல சொல்றாரு. அதை கேட்கிற இவங்க எல்லாருமே ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. இது மூலியமா ஹீரோ யாரா இருக்க வாய்ப்பு இருக்குன்றதை கெஸ் பண்ணிடுறாங்க. தாவூது ஈக்குவலா வேலுன்னு ஒரு நபர் இருப்பாரு. அந்த வேலுவோட பையன் தான் இவன் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க பேசிக்கிட்டே போறாங்க. கடைசி வரைக்கும் தாவூதோட ஃபேஸ் நமக்கு காட்டல. சோ ஹீரோ தாவூதோட ஃப்ரெண்ட் பையன்றது தெரிய வருது. இப்ப தாவூதை எதிர்க்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப சிகரெட் பிடிச்சிட்டு இருக்க ஹீரோ பக்கத்துல இருக்கவங்களுக்கு சிகரெட்டை தராரு. பக்கத்துல இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா ஹீரோவோட ஃப்ரெண்டு தான். இவங்க 2 பேர் சேர்ந்து தான் இந்த பிளானை போட்டாங்கன்னு தெரிய வருது. ஆக்சுவலா ஒரு வாட்டி ஜானி பைக் பஞ்சர் ஆன மாதிரி நின்னாரு பாத்தீங்களா, இவங்க தான் பஞ்சர் பண்ணிருப்பாங்க. எதர்ச்சியா அந்த இடத்துக்கு வர மாதிரி ஜானியை பிக்கப் பண்ணிருப்பாங்க. ஜானி ரம்யா கூட க்ளோஸா பழகுறது தெரிஞ்சு இவங்க ரம்யா கிட்ட பழக ஆரம்பிச்சிருப்பாங்க. ரம்யா மூலியமா ஜானி கிட்ட க்ளோஸ் ஆகலாம்னு நினைச்சிருப்பாங்க. அது வேலைக்கு ஆயிருக்காது. ஹீரோ ஒருத்தருக்கு சாப்பாடு வாங்கி தந்த மாதிரி காமிச்சாங்கல்ல, அங்க ஃப்ரெண்டு தான் படுத்திருப்பாரு. ரம்யா கிட்ட க்ளோஸ் ஆகிறதுக்காக தான் இந்த டிராமா எல்லாம் இவங்க பண்ணிருப்பாங்க. இதை தாண்டி வட்டிக்காக ஒருத்தர் காசு தந்ததா மிரட்டுவாரு பாத்தீங்களா, அவருமே இவங்களோட ஆளா தான் இருப்பாரு. வேணும்ட்டே அந்த பொண்ணு முன்னாடி அடிங்க, அப்பதான் அந்த பொண்ணு கிட்ட இன்னும் க்ளோஸ் ஆக முடியும்னு ஹீரோ சொல்லியிருப்பாரு. அந்த பொண்ணு மூலியமா ஜானியை நெருங்கி இருக்க முடிஞ்சிருக்காது. வேற ஒரு மெத்தட் மூலியமா ஜானியை நெருங்கி இருப்பாங்க. அதாவது உயிரை காப்பாத்துற மாதிரி ஜானியை நெருங்கி இருப்பாங்க. ஜகன் செக் பண்ணும்போது பேக் மாறிச்சு பாத்தீங்களா, அது எப்படின்றத ரிவீல் பண்றாங்க. ஆக்சுவலா ஃப்ரெண்டு கிட்டயும் அந்த அண்ணன் கிட்டயும் ஏற்கனவே உண்மையான பேக்கை இவர் எடுத்து தந்து ஃபேக்கான பேக்கை தான் அங்க வச்சிருப்பாரு. இப்ப ஜானியை இவங்க சாவடிச்சிட்டாங்கன்னா வேலை முடிஞ்சிருச்சுல்ல. இப்ப ஜானியை பார்த்துட்டு இருக்காங்க. என்ன விட்டுருங்க விட்டுருங்கன்ற மாதிரிலாம் ஜானி கெஞ்சிட்டு இருக்காரு. ஃப்ரெண்டும் சாவடிக்கணும்னு சொல்லிட்டாரு. சேச்சே, அண்ணனை சாவடிக்கலாம் கூடாதுரா, கல்லுல கட்டி கடல்ல இறக்கிடலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. எப்ப பாரு ஜானி தான் அந்த டைலாக சொல்லுவாரு. அதனால தான் இப்படி சொல்றாரு. இப்ப ஜானிய கடல்ல இறக்கிடுறாங்க அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப ஹீரோவும் ஸ்டெயிலா இங்க இருந்து நடந்து போய் ஒரு இடத்துல நிக்க ஆரம்பிக்கிறாரு. அதாவது ஹீரோக்கும் தாவூதுக்கும் ஃபைட் ஏற்பட போகுது அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. தாவூது எப்படி இருப்பாருன்னு இந்த படம் முழுக்கவே ரிவீல் பண்ணிருக்க மாட்டாங்க. இப்ப இந்த ஏசிபிக்கு பொக்கே வருது. அதே சமயம் வந்து அந்த விஷாகத்துக்கு பொக்கே வருது. தாவூது கிட்ட இருந்து தான் பொக்கே வருது. அந்த பொக்கேவை பார்த்தோன்னா பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அந்த பொக்கே வெடிய போகுது அப்படின்ற மாதிரி காமிச்சு நமக்கு படத்தோட கதையை முடிச்சிட்டாங்க. சோ அடுத்த பார்ட்டுக்கு லீடு கொடுத்த மாதிரி தான் படத்தோட கதையை முடிச்சிருக்காங்க. கண்டிப்பா இந்த படமும் என்னோட எக்ஸ்பிளனேஷனும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.